ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து வண்டி ஏறுறோம். நான் இடையில் நம்ம ஓட்டிகிட்டு போன வண்டி பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதாவது ஆக்சிடெண்ட்டுனா பேக் சைடில் வந்து ஒரு கார் இடித்து வண்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் வீட்டிலே இருந்துட்டு இப்போ தான் திரும்பவும் வண்டிக்கு ஏறி இருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா புது வண்டி எடுத்து ஒரு ட்ரிப்பு போயிட்டு தான் வந்திருக்காங்க. அடுத்த ட்ரிப்பு போகும்போது மலைக்கு கிளம்பிட்டாங்க ஃபேமிலியோடு. அதனால் நீ ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாப்பான்னு சொன்னாங்க. அதனால் நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உண்மையிலே புது வண்டின்றதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சஸ்பென்ஷனு சூப்பராகவே இருக்குது. சின்னதாக ஒரு சத்தம் கூட கிடையாது. லீஃப் சவுண்டு கூட இல்லை. ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்டில் போகும்போது அவ்வளோ நல்லாயிருக்கு. வண்டியும் அதே போல் பார்த்திங்கன்னா பிக்கப்பும் வந்து இப்போ நம்ம ரொம்ப லைட் லோடு ஓட்டுறோம். மிஞ்சி போனால் ஒரு 2 டன் தான் கொண்டு போவோம். எம்டி ட்ரே தான் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் 2 டன்னு கூட இருக்குமான்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். பிக்கப்பு உண்மையிலே ரா பவர் இருக்குது வண்டி. இது பார்த்திங்கன்னா 7 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 7 கீரு வண்டி வந்து சடன் பிக்கப் இருக்குது. 180 ஹார்ஸ் பவர்ன்றதுனால வண்டி பிச்சு ஒதுருது. இருந்தாலும் நமக்கு மைலேஜ் வரணும்னு சொல்லி பார்த்தீங்களா 65 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே வண்டி ஓட்டலை. அதாவது நாம் எப்பயுமே மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1400 to 1500 ஆர்பிஎம்மில் தான் வண்டி எப்பயுமே ஓட்டும். அப்படி ஓட்டினா எல்லா வண்டியுமே மைலேஜ் நல்ல மைலேஜாக இருக்கும். அதாவது இந்த க்ரீன் பேண்டு டச் பண்ணுதான், இப்படி டச் பண்ணும்போது மைலேஜ் நல்ல மைலேஜாக கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி தான் வீடியோ பண்ணுறோம். இதுவே பண்ணக்கூடாது சொல்ல போனால். இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வண்டியை ஓட்டுங்க, அதுதான் நானும் சொல்லுவேன். மழை பெஞ்சதுனால ஆற்றுல இப்போ தான் தண்ணி தெரியுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும், வெறும் மணலாக இருக்கும். இப்போ தான் தண்ணியே வருது. அதுக்கப்புறம் நல்ல மழை பெஞ்சுன்னா ஆற்றுல தண்ணியே போகும். இது எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்டில் கூட பெருசாக நாய்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம். அது ஒரு 1.5 வருஷத்து வண்டி. இதே ஏச் ஒரு 30-18. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ் வரும். இது புது வண்டின்றதுனால அந்தளவுக்கு எந்த சத்தமும் கேட்கல. ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வண்டிங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் போகிறதா இருந்தால் கூட கஷ்டம் தெரியாது, அசதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியாது, நல்லாவே இருக்கும். இதுவே 12 வீல் ஓட்டணும் அப்படின்னா டயர்டு தெரியும். ஆனால் 12 வீல் ஓட்டுறதுக்கு இன்னமும் ஜாலியாக இருக்கும். ஏன்னா லோ அண்ட் டார்க்கு அவ்வளோ பக்காவாக இருக்கும். ஸ்லோ ஸ்பீட்லேயும் வண்டி வந்து இனிஷியல் டார்க்கு ரொம்பவும் நல்லாவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு போனதுக்கப்புறம் தான் வண்டியில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. 12 வீலில் பார்த்தீங்கன்னா 0விலேருந்து வண்டியினுடைய அந்த டார்க்கு வந்து அப்படியே தெரியும். இப்போ நம்ம என்ன ஊரில் இருக்கோம்? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா தாண்டி போயிட்டுருக்கோம். நெல்லூர் போகிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. ஓகே.